மூடகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுடன் மாந்தராகி வாழும் நிலை ஒருதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும் ஆண்டார். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அதை பிரிச்சிருவாங்க. அந்த பிரிச்சிடும் இந்த பீட்டா செக்ரிடேஸ்ன்ற ஒரு என்சைம் வந்து அதை இது பண்ணிட்டு கடைசியில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இந்த ஏ பீட்டா அப்படின்னு சொல்ற ஒரு அந்த புரோட்டீன். ஸோ அதுதான் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு புரோட்டீன். ஸோ இதுதான் வந்து இந்த ஏ பீட்டா புரோட்டீன். நார்மலாக வந்து இது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அதை கரெக்டாக மடிஞ்சு அது வந்து பாடியை வந்து அதை எலிமினேட் பண்ணிடும். ஆனால் என்ன பண்ணணும்னா அதை சரியாக மடியாமல் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஆமாம் இது மாதிரி ஒரு டேங்கிள் மாதிரி ஒரு இது வந்து கிளாக்ஸ்ன்னு அப்படி சொல்லுவாங்க. கிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அதை மாதிரில நீங்கள் வந்து இதை என்னது போர்வையை நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா ஒரு 20 போர்வை வைக்கலாம். நீங்கள் அப்படி இது பண்ணி ஆமாம் கொஞ்சம் கசக்கி அப்படியே வச்சிங்கன்னா ஒரு 6 தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இதாக சொன்னால பிரச்சனை என்னன்னா அந்த ப்ரோட்டீன் வந்து கரெக்டாக ஃபோல்ட் ஆகலை, மிஸ்ஃபோல்ட் ஆகுது அப்படின்றதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மிஸ்ஃபோல்டான ப்ரோட்டீன் என்ன பண்ணுதுன்னா இதுதான் வந்து உங்களோட நர்வ்ஸ் ஓட இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டக்ட் ஆகும். இந்த இடத்துல உள்ள அந்த டியூபியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வழியாக வந்து தான் ஒரு நர்வ் செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இன்னொரு ப்ரோட்டீன், டாப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியில் இருக்கிறதுனால இது வந்து அதை ட்ரிகர் பண்ணி அந்த டாப் ப்ரோட்டீனும் ஒரு இது மாதிரி ஒரு டேங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது நியூரோ. ஸோ அதனால் அல்சைமர்ஸ் டிசீஸ்னால் என்ன அப்படின்னா எங்கள் டாக்டருக்குள்ள பேச்சில் வந்து சொன்னோன்னா இந்த அமைலாய்டு பிளாக்கும் இந்த இந்த டேங்கிளும் இது ரெண்டும் தான் சேர்ந்து ஒரு மூளையை வந்து பாதிக்குது. அதனால் மூளையில் உள்ள செல்கள்லாம் இறந்து போகுது. ஸோ அதனால் முதல்ல இந்த அமைலாய்டு பிளாக் அந்த டேங்கிள் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா இந்த மூளையில் உள்ள அந்த மூளை நரம்பை வந்து அழிக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா மூளை இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நார்மல் மூளை, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஓட்டையாக இருக்குது. ஸோ அதனால அதெல்லாம் வந்து வாட்டர் அந்த செரிப்ரோஃப்ரான்டல் ஃப்ளூயிட் ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும், மூளை ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ அந்த இதில் வந்து இதுதான் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸோட மெயின் இது கூட வந்து இப்போ வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது ஒரு நம்ம அடியெல்லாம் பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து தண்ணி கட்டிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் இன்ஃப்ளமேஷன் வருது இல்லையா, அதுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் அதுவும் வந்து பிரெயினில் வருது அப்படின்றாங்க. இன்னும் சில சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பல. மெயினாக என்ன கெமிக்கல் வந்து ஒரு டெஃபிஷியன்சினா இந்த கோலினர்ஜிக் டெஃபிஷியன்சின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மருந்தெல்லாம் இந்த கோலினர்ஜிக் டெஃபிஷியன்சியை தாண்டி தான் அதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. மித்த ஏரியாலெல்லாம் வந்து அதை மாற்றுறதுக்கு இப்போதைக்கு ஒன்றும் மருந்து வரலை. ஆனால் அதுக்கெல்லாம் வரக்கூடிய
சந்தர்ப்பங்கள் வந்துட்டு இருக்கு, ரிசர்ச் ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த tau புரோட்டீன் சொன்னேன் நான், இந்த அமைலாய்ட் பிளாக், இந்த கோலினர்ஜிக் இது, இன்னொரு ஹார்மோன் பேலன்ஸ் அதுவும் இருக்கு. அப்புறம் இன்ஃப்ளமேஷன் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது தவிர இப்போ வந்து மைட்டோகாண்ட்ரியல் ப்ராப்ளம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்து இப்போ இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வரும்ன்றது இன்னும் வெயிட் பண்ணி தான் தெரியும். முதல் கேள்வி, சரி அல்சைமர்ஸ் வரதுக்கு முன்னாடி இப்பவே கொஞ்சம் மாத்திரைகள் இருக்கு, அதை போட்டால் கொஞ்சம் தடுத்துக்கலாமா? நான் இப்பவுமே எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அப்பப்போ மறக்குது. ஸோ நான் இப்பவே போட்டுக்கிட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிறது வந்து 3 டைப் ஆஃப் மருந்துகள் இருக்கு. ஒன்று வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த அசிட்டைல் கோலின், அந்த கோலினை வந்து இன்க்ரீஸ் பண்ற ஒரு இது. மெமாண்டின் ஒரு மருந்து இருக்கு, அது வந்து பிரெயின் டேமேஜை கொஞ்சம் குறைக்கும். அப்புறம் இப்போ புதுசா ஒரு ஐவி ஃப்ளூயிட்ல வந்து நீங்க வந்து இந்த மருந்து கொடுக்கலாம். அது வந்து இந்த அமைலாய்டு பிளாக்னு சொன்னேன் இல்லையா, அதையே வந்து கரைச்சி விடும். ஸோ அந்த இது வந்துருச்சு. ஸோ நாங்கெல்லாம் ரொம்ப இதாகிட்டோம், ரொம்ப இதாகிட்டோம். இந்த முதல்ல சொன்ன அந்த டொனபெசில்ன்ற மாத்திரை அது என்ன பண்ணுன்னா, இந்த அசிட்டைல் கோலின் அப்படின்ற அந்த ஒரு அந்த கெமிக்கலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் ஒரு நர்வ் செல்லேருந்து இன்னொரு நர்வ் செல்லுக்கு போகிற இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இது வந்து அந்த அமைலாய்ட் பிளாக்னு சொன்னா இல்லையா, அந்த ப்ரோட்டீனை ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனால அங்கே பிரெயின் செல்லு கரெக்டான இடத்துல இருந்ததுன்னா இது வந்து அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ண சொல்லும். ஸோ அதனால் அந்த இதோட அது முடியுது. அதனால இப்போ வந்து எனக்கு நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா, அது எஃபெக்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டெபிசிட் இருக்கணும். இப்போ வந்து ஒரு 4-5 துளி ஆஃப் அசிட்டைல் கோலின் வருதுன்னா, அந்த டம்ளர் ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய எஃபெக்ட் தெரியாது. டம்ளர் காலியாக இருந்ததுன்னா அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதனால இப்போ இருக்கிற மருந்து வந்து நான் எடுத்துக்கிட்டாலும் இல்லை வேற யாரும் எடுத்தாலும் டிமென்ஷியா வர்றதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா பிரயோஜனமே. ஸோ அதனால் அதில் வந்து ஒன்றும் இப்போதைக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது. இன்னொன்று சொன்னேன் இல்லையா, அந்த அமைலாய்டையே வந்து நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் வந்து கரைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கு. இது வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக தான் வந்து இருக்கு. அமைலாய்டே கரைச்சிடலாமா அப்படின்னோட, அது எப்படின்னா இந்த மாதிரி இந்த இதில் வந்து ஒரு இன்ஃபியூஷன் கொடுப்பாங்க. ஐவி ஃப்ளூயிட்ல உங்களுக்கு வந்து நீங்கள் அமைலாய்டு ஆன்டிபாடிஸை நீங்கள் வந்து உள்ளே போடலாம். அது வந்து அந்த அமைலாய்டு இந்த இதை வந்து அட்டாச் பண்ணிக்கும். அதை வந்து நம்ம பாடியோட இம்யூன் செல் வந்து அதை வந்து நீக்கிடும். ஸோ அமைலாய்டு வந்து இது பண்ணணும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து இது லெக்கனாமேப் அப்படின்ற மருந்து. ஸோ அமைலாய்டு எவ்வளோ இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்த்தா, வெறும் பிளசிபோன்றது மாத்திரை இல்லாமல் கொடுக்குற வெறும் தண்ணியை ஏற்றுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அமைலாய்டு அப்படியே தான் இருக்கு. ஆனால் இந்த மருந்து கொடுத்தவங்களுக்கு அந்த அமைலாய்டு வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதை படத்தில் காட்டணும்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து இந்த சகப்பாக இருக்கிற இடம் வந்து அமைலாய்டு இருக்கிறத வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகப்பாக இருக்கு. அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்த உடனே அந்த இடம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லா இடத்துலையும் வந்து அந்த அமைலாய்டு வந்து கிளியர் ஆகுது. ஸோ அதனால ஆஹா கியூர் கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப த்ரில்லாக இருந்தோம். ஆனால் 2 பிரச்சனை வந்தது. ஒன்று என்னன்னா, எங்கள் ஊர்லலாம் அந்த பைப் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்ததுன்னா அதில் வந்து அந்த உப்பு வந்து அப்படியே இது பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த சால்ட்டை கரைக்கிறதுக்கு சில இது போடுவோம், அந்த இது டீசாலினேஷன் மாதிரி இது போடும். அது போட்ட உடனே அங்கங்கே பைப்பில் லீக்கும் இது வரும். அந்த பிரச்சனை தான் வர ஆரம்பிச்சு. ஸோ அதனால் பிளட் வெசலில் பிரெயினில் உள்ள பிளட் வெசலில் உங்களுக்கு வந்து வீக்கமும் பிளட் ஹிமரேஜஸும் எஃப்யூஷன்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் என்னென்னா சில பேருக்கு வந்து உயிரை பாதிக்கிற மாதிரிலாம் அந்த ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. இதில் அது கூட பரவாயில்ல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
இந்த மெமரி டெஸ்ட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, நாங்கள் மெமரி டெஸ்ட் ஸ்கோர் இதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த டோடபைசன் ஒரு மாத்திரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண அந்த ட்ராப்லாம் காட்டினேன் இல்லையா, அதுவும் இதே லெவல் தான் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதுவும் இதே லெவல் தான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரெயின்ல ஹெமரேஜ் எல்லாம் வர்றதுக்காக இது பண்ணி பார்க்கறது, அதுலேயும் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் தான் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் டிசப்பாயின்மெண்ட். சரி, அமைலோட ஃபுல்லாக கரைச்சாச்சு, பிரெயின்லேருந்து எடுத்தாச்சு, இருந்தாலும் பிரெயின் வந்து ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து இந்த அமைலாய்டு வந்து டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அமைலாய்டு பிளாக்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது வந்து இந்த இடத்துல. ஸோ நம்ம ஒரு 30-40 வயசுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த புரோட்டீன் வந்து டெபாசிட் ஆகிட்டு, அதனால அதுக்கப்புறம் அந்த டாப் புரோட்டீன் இந்த டேங்கல்னு சொன்னாங்க, அது வந்து ஒரு 60 வயசு கிட்ட இருந்து அது இன்க்ரீஸ் ஆகும். பிரெயினோட ஸ்ட்ரக்சர் starts to go down after that. இது வந்து கொஞ்சம் பழைய ஸ்லைடு. புது ஸ்லைட்ல வந்து இன்னும் கிளியரா, ஏன்னா இப்போ வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் அந்த இதெல்லாம் பண்ண முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ முதல்ல அமைலாய்டு வருது, அதுக்கப்புறம் இந்த பச்சை இது வந்து டாவ் புரோட்டீன், அதுக்கப்புறம் இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது, அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெமரி ப்ராப்ளம் வருது. டாக்டர்கிட்ட போறீங்க இந்த இடத்துல. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானும் வந்து இமிடியேட்டா உங்களுக்கு டிமென்ஷியான்னு சொல்ல மாட்டேன். நானும் வந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டிமென்ஷியா ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களோட வேலையும் பண்ண முடியாம இருக்கிறது, பண்ண முடியாம ஒரு வேலையும் பண்ண முடியாது, அந்த சமயத்துல தான் நாங்களே டிமென்ஷியான்னு சொல்றோம். ஆக இந்த பாயிண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காலி, நிறைய இது செஞ்சது, நிறைய புரோட்டீன்ஸ். அப்போ எங்க வந்து நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணணும் அதுக்கு முன்னாடி இல்லையா? ஸோ அதனால 30 வயசுலயும் 40 வயசுலயும் நீங்க வந்து பண்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு 70 வயசுலயும் 80 வயசுலயும் வந்து உங்களுக்கு இதுக்கு கொடுக்கும். ஸோ அதனால இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இட்ஸ் டிமென்ஷியா வந்து ஒரு மிடில் ஏஜ் டிசீஸ் பட் பிரசன்ஸ் இன் தி ஓல்ட் ஏஜ். சொன்னா இந்த சமயத்துல நீங்க பண்ற இதுதான் வந்து இதுதான். ஆனா உலக அளவில் டிமென்ஷியாவோட டிமென்ஷியா பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா ஒரு 40-50 வருஷத்தோட இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டிமென்ஷியா. அதுதான் இந்த ஸ்லைட் சொல்லுது. ஸோ 1984 வந்தவருக்கும் 1924 வந்தவருக்கும் இப்போ 80 வயசுல ஒரு ஆளுக்கு வந்தேன்னா இங்க இது வந்து ஒரு 5%. வேற 1984 பிறந்த அந்த சமயத்துல அது வந்து ஒரு 15%. ஸோ அதனால ஒரு பெரிய டிக்ளைன் இது. அதே வந்து இது வந்து அதே மாதிரி எந்த வருஷத்துல பிறந்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 1905 பிறந்த குரூப்பா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த 90 வயசுல வந்து உங்களுக்கு இந்த சான்ஸ் 45% சான்ஸ் உங்களுக்கு டிமென்ஷியா. இதே நீங்க 1945 பிறந்தீங்கன்னா இது வந்து 35% தான் சான்ஸ். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து டிமென்ஷியா குறைஞ்சிருக்கு. ஸோ எதனால குறைஞ்சிருக்கு 15% அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஹார்ட் டிசீஸை வந்து ஒழுங்கா வந்து உங்களோட கார்டியாலஜிஸ்ட் எல்லாரும் வந்து ஒழுங்கா பார்த்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட அதனால வந்து ஹார்ட் உங்களுக்கு வந்து டிமென்ஷியாவோட இதுக்கு குறைஞ்சிருக்கு. அது மாதிரி ஸ்மோக்கிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணாங்க, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியமான காரணம், அதனால டிமென்ஷியாவோட குறையும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, சரி அப்படின்னா வேற எதெல்லாம் பண்ணான்னா உங்களுக்கு டிமென்ஷியா வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேர்ந்துட்டு ஒரு இது பண்ணாங்க. ஸோ அதனால டிமென்ஷியா ப்ரிவென்ஷன், இன்டர்வென்ஷன் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஜில் லிவிங்ஸ்டன் அந்த ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட தலைமையில் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணதில் they came up with the idea and இதை வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டு this is the latest information from 2024. okay, so எதெல்லாம் வந்து இன்டர்வியூ இதுல வர விஷயங்கள் எல்லாமே வெரி சயின்டிஃபிக்கலி வெரி ரிகரஸ். அதாவது நம்ம எனக்கு வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு
உங்கள் ஒப்பீனியன்லாம் சொல்லவே முடியாது. இல்லை, அது வந்து ப்ரூவ் பண்ணி எவிடன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ அதில் பேஸ் பண்ணதில் இந்த 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 லிஸ்ட் வந்தது. சின்ன வயசில் எது வந்து ரொம்ப முக்கியம்னா படிப்பு தான். சின்ன வயசில் படிப்புன்றது இளமைக்கல் அப்படின்னாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம் போல. ஸோ அதனால சில பேர் வந்து இளமையில படிக்காம அப்புறம் பெருசானோடனே அதுக்கப்புறம் அவங்களே இன்ட்ரெஸ்டாக வந்து படித்தாங்க. அதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், ஆனால் சின்ன வயசில் படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ அதனால் சின்ன வயசில் படிக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மிடில் ஏஜில் என்ன இதெல்லாம் இருக்கணும்னா ரொம்ப முக்கியமான இது வந்து ஹியரிங் லாஸ், காது கேட்கறது. காது கேட்கல மிடில் ஏஜ்லன்னா நீங்கள் நிச்சயமாக போய் பார்த்துக்கணும். ஸோ நான் இப்போலாம் வந்து டிமென்ஷியா இல்லாமல் வருவாங்க, உங்களுக்கு டிமென்ஷியாலாம் இல்லை, ஆனால் கேட்டுக்கணும். உங்களுக்கு காது கேட்குதா ஒழுங்கா? காது கேட்கலன்னா அது நிச்சயமாக நீங்கள் வந்து போய் அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த இதை ஹியரிங் எய்ட் போட்டுக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்குலாம் அது இதாக இருக்கும். நிச்சயமாக இல்லை, கட்டாயம் நீங்கள் வந்து காது ஹியரிங் எய்ட் வந்து போடணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் குறைச்சாலும் அது வந்து ஒரு 7% சான்ஸ். மனச்சோர்வு, டிப்ரெஷன் அதெல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஸோ அதனால எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சின்னதாக சேர்ந்து தே ஹாவ் மிடில் ஏஜில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து இது முக்கியமாக இருக்குது. டயபெட்டிஸ் முக்கியமான இது, ஸ்மோக்கிங், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இது, அண்ட் ஆல்சோ ஆல்கஹால், எக்ஸசிவ் நிறைய குடிகள் அது இருந்தாலும் இது. இதில் வந்து லேட் லைஃப்பில் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தனிமை, சோஷியல் ஐசோலேஷன். தனிமை இருந்தால் அதுக்கு வந்து 5% சான்ஸ் ஆஃப் டிமென்ஷியா இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் ஏர் பொல்யூஷன், அது வந்து இப்போ வந்து ஒரு இது. அதே மாதிரி விஷுவல் லாஸ், கண் பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா, கேட்ராக்ட் ஆப்ரேஷனோ எதுவோ இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 45% குறைச்சிடும் டிமென்ஷியா. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா இந்த வயசில் 45% டிமென்ஷியாவோட இன்சிடென்ட்ஸை குறைச்சிடும். ஸோ இது வந்து இந்த மெயினாக இது வந்து இந்த ஸ்லைட் என்ன சொல்றதுன்னா, எது வந்து எதெல்லாம் வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இது வந்து ஒன்று வந்து டேமேஜை குறைக்குது, இல்லைன்னா உங்களுடைய காக்னிட்டிவ் ரிசர்வ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது வங்கியில் உங்களுக்கு காசு அதிகமாக வச்சிருக்கீங்க இங்கே, இல்லைன்னா செலவை குறைக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறைக்கிறது, டிமென்ஷியாவோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்லி வெரி விகரஸாக இவங்க எல்லா வேர்ல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்லாம் அக்செப்ட் பண்ண விஷயங்கள். இதை தவிர இப்போல்லாம் வந்து நிறைய எவிடன்ஸ்லாம் வந்துருக்கு. இப்போ பிரிட்டிஷ் சொசைட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப் இருக்கு. அவங்க வந்து தே ஆக்சுவலி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய விஷயங்கள். அதில் இந்த 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த 6 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் இது. ஸோ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஸ்லீப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஹெல்த்தி ஈட்டிங், அந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அது மாதிரி மென்டல் வெல்பீயிங், இது எல்லாமே சேர்ந்து முக்கியமாக இருக்கு அப்படின்றாங்க. இதில் வந்து என்னன்னா நிறைய பேர் ஆனால் வந்து இட் ஹாசன்ட் ரீச் அந்த பழைய ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாலே அந்த லிஸ்ட் அளவுக்கு எவிடன்ஸ் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள்னு எல்லாம் ஒத்துட்டு இருக்காங்க. முதல்ல தூக்கம். ஸோ தூக்கத்தை வந்து ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் என்ன பண்ணுன்னா இந்த ஒரு கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு இது. அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதோட அது உடம்பு முழுக்கிற போது அந்த இது உங்களோட அது இம்யூனிட்டிக்கெல்லாம் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பிரெயினில் வந்து உங்களுக்கு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு ஒரு இது அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி தான். இதுக்கு முன்னாடி வந்து சரியா யாருக்கும் இதை பற்றி சரியா தெரியாது. இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த அமெலாய்ட் டிசீஸ்ல வந்து அந்த பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வாஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டு போயிடுது. ஸோ அதனால இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் எப்போ ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கும் போது தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப அண்ட் இட்ஸ் கிளியர்ஸ் தி அமெலாய்ட் இன் தி பிரெயின்
இப்போ எப்போ ஒர்க் பண்ணதுன்னா தூங்கும் போது தான் அது ஒர்க் பண்ணுது. அதுவும் நைட்டு தூங்கும் போது தான் ஒர்க் பண்ணுது. நைட்டில் வந்து 6லேருந்து ஒரு 8 மணி நேரமாக கரெக்டாக தூங்குனீங்கன்னா 6லேருந்து 8 அந்த தூங்குனீங்கன்னா அது வந்து இந்த அமைலாய்ட் பிளாக்ஸ் வந்து கிளியர் பண்ணுது. அப்போ வந்து மதியானம் ஒரு மணி நேரம் படுத்தேன், அது ஒரு 3/4 மணி நேரம் படுத்தேன், அதில் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து யூஸ் இல்லை, பிரயோஜனம். நைட்டு ஒழுங்காக தூங்கணும். நீங்கள் மதியானம் தூங்கிக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நைட்டு தூங்கணும். நைட்டு வந்து இதுதான், அது வந்து முக்கியம். ஸோ சில பேருக்குலாம் வந்து ஸ்லீப் ஆப்னியாலாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் இருக்கும். நைட்டில் வந்து மூச்சே விட மாட்டாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த இது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாப்பாடு இதை சொல்றதுக்கே நான் வந்து ரொம்ப யோசித்தேன். இந்த ஸ்லைடு இதை பற்றி எல்லாம் சொல்றது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அட்வைஸ் எனக்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் படித்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நான் வந்து ஃபுல்லாக போகல. பட் இருந்தாலும் இதை வந்து விட முடியாது. முதல்ல நான் அந்த ஜில் இன்ஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மாவே வந்து நிறைய வேலை இது பண்ணியிருக்கேன். பட் அவங்க மெயின் ரிசர்ச்சில் இது வந்து ஒன்றும் எவிடன்ஸ் ஃபுல்லாக வரலைன்றதுனால விட்டுட்டாங்க. முக்கியமான 3 விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கும். ஒன்று வந்து கட் மைக்ரோபயோம், கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, இதனால் கட் மைக்ரோபயோம்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும், உங்கள் கட்டில் உள்ள மைக்ரோபயோம். இப்போ இது வந்து பெரிய விஷயமா ஆயிடுச்சு. இப்போ ஒரு 15 வருஷமாக நீங்கள் அந்த எப்படி சொல்கிறாங்கன்னா, திடீர்னு வயிற்றில் வந்து கல்லீரல்னு ஒன்று இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அப்படி அந்த மாதிரி முக்கியமான ஒரு இது பார்த்தா இது வந்து ஏன்னா இது வந்து வயிற்றில் வந்து 37 ட்ரில்லியன் செல்ஸ், பாக்டீரியல் செல்ஸாக இருக்கு. மனித உடம்புலேயே எவ்வளவு வந்து பாக்டீரியா இருக்குன்னு பார்த்தா எவ்வளவு செல்ஸ் இருக்குன்னா 30 ட்ரில்லியன் தான். ஸோ நீங்கள் 30 ட்ரில்லியன், உங்கள் வயிற்றில் இருக்க பாக்டீரியா 37 ட்ரில்லியன். ஸோ அதனால எல்லாருமே வந்து நடக்கும் பாக்டீரியல் ஃபார்ம் தான். ஸோ அதனால சில பாக்டீரியாவை வாழ வைக்கிறதுக்காக நம்மலாம் மனித பிறவி எடுத்துருக்கோம்ன்ற மாதிரி அதில் முக்கியமாக அதுதான் இருக்குது. ஸோ அதனால இந்த பாக்டீரியாவோட இது அதுக்கு வந்து பிரெயினுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அனுப்புது. ஸோ அது வந்து எது வழியாக அனுப்புதுன்னா அந்த வேகஸ் நர்வ் மூலமாக பிரெயினுக்கு வந்து இது பண்ணுது. அதில் இன்ஃபர்மேஷன் வந்து பல இன்ஃபர்மேஷன் 10 மடங்கு இன்ஃபர்மேஷன் வயிற்றுலேருந்து மூளைக்கு போகுது. மூளையிலேருந்து வர இன்ஃபர்மேஷன் அதில் 1 மடங்கு தான் இருக்குது. அப்போ வந்து யார் வந்து கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தான் கண்ட்ரோலில் இருக்கு மூளை. ஸோ அந்த மாதிரி அதனால் இப்போ வந்து அது இது வந்து ஒரு பெரிய இது, இதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம இதுக்கு இது என்ன இதுன்னா இம்ப்ரூவ் தி காக்னிஷன், இந்த மெமரி அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் வந்து அதை பற்றி உள்ள மித்த விஷயங்களெல்லாம் சொல்லுவேன். வெறும் இந்த இம்ப்ரூவ் அது காக்னிஷனை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மெமரிக்கு இது பண்ணுறதுக்கு அந்த சாப்பாடுக்கு வந்து இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அந்த இதுக்குன்னா, இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு சாப்பாட்டில் நீங்கள் வந்து வெரைட்டியாக சாப்பாடு சாப்பிடணும். இது ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறோம். ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். அந்த அதெல்லாம் பண்ணிங்கன்னா வயிற்றில் இருக்கிற அந்த பாக்டீரியாவோட டைவர்சிட்டி, அதாவது அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அது வந்து உங்களுக்கு வந்து நல்லது. சொன்னால் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அதில் முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா 2 டைப் ஆஃப் ஃபுட்டுன்றாங்க. ஒன்று வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட், அதாவது தயிர், இட்லி, தோசை எல்லாம் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்டோட இது. ஸோ அதனால் அந்த இது அதே மாதிரி அவங்க ஊரில் வந்து அதை கிணிச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அது மோர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது. அப்புறம் வந்து ஃபைபர் ரிச் ஃபுட், நார் சத்து உள்ள இது. நீங்கள் நார் சத்து இருக்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து பாக்டீரியாவுக்கு அது நல்லதான், அது குஷியாகிடும். நீங்கள் நார் சத்து உங்களுக்காக சாப்பிடல, அதுக்கு சாப்பிட்றீங்க, அது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்குனாலும்
அதுக்காக சாப்பிடுங்க. ஸோ அதனால அது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கும் அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்டுக்கும் ஃபைபர் ரிச் ஃபுட்டுக்கும் உள்ள எது ஒன்றும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா ஃபெர்மெண்டட் ஃபுட் கேம் ஈவன் பெட்டர். ஸோ அதனால நீங்கள் அது வந்து அது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ முக்கியமான என்னன்னா சாப்பாட்டில் வெரைட்டி. ஒரு விதம் தான் இதுதான் இப்படி காலையில் அதே இட்லி, மத்தியானம் அதே சாதம், வேற எதுவும் காய்கறிலாம் இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் இது, ஆனால் அளவோடு சாப்பிட்டுங்க அப்படின்றது தான் வந்து. இப்போ சாப்பாட்டில் இன்னொரு விஷயம், இப்போல்லாம் நிறைய பேர் ஃபாஸ்டிங் போயிடலாம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு. அதுக்கு வந்து மெடிக்கல் டேர்ம் வந்து கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூளையில் என்ன இருக்குன்னு அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல என்னன்னா இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். 3 விஷயங்கள் இருக்கு: இன்சுலின் ஸ்பைக், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். 3 விஷயங்கள் வந்து இப்போ வந்து சாப்பாட்டில் வந்து ரொம்ப பேசப்படுது. டயபெட்டிக் ஆண்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சில ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்பைக்குன்றது அந்த உங்கள் சுகர் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் கீரை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு காய்கறிகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இதாகும். அதாவது ஒரு காரை வந்து நீங்கள் வந்து முதல்ல வேகமாக நீங்கள் ஓட்டிங்கன்னா முதல்ல நல்லா வேகமாக ஓடும். திருப்பி 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 அதை வேகமாக அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் சுமாராக அது அந்த அளவுக்கு வராது. ஸோ இந்த இன்சுலின் ஸ்பைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, இன்சுலினை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும். இன்சுலின் என்ன பண்ணணும்னா அந்த குளுக்கோஸ் வந்து கம்மிப்படுத்தும். ஸோ அந்த ஸ்பைக்கை வந்து பண்ணுறதுக்கு இன்சுலின் முதல்ல வந்து அது நல்லா வரும், வந்த உடனே வரும். அதுக்கப்புறம் 2 விஷயம் சொல்லணும். இது சொன்னேன் இல்லையா, அந்த புரோட்டீன் ஸ்டாண்ட்ஸ், அது மடிப்பு சரியா வரலன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒன் ஆஃப் தி காரணம் எதுக்குன்னா, இந்த நீங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்கல்ல, அது வந்து அந்த சுகரை அடிக்குது. அந்த சுகர் மாலிகுல் வந்து இன்சுலின் வந்து அலமாரில் அடிக்க வைக்குது. அதால வைக்க முடியாத அளவுக்கு திங்ஸ் வந்துன்னா கண்ட இடத்துல தூக்கி வச்சிருக்கு. பெட்டுக்கடியில், சேருக்கடியில் கரெக்டாக அலமாரில் வைக்காம அப்படி அந்த மாதிரி வச்சுக்கிறது. நிறைய டெலிவரி வந்துச்சுன்னா பொறுமையாக வந்ததுன்னா பார்த்து அலமாரில் பத்திரமா வைக்கணும். மொத்தமாக எல்லாம் வந்தது 200 இதுன்னா கிடைச்ச இடத்துல வச்சிரும். அது சொன்ன அதோட வேலை வந்து இன்சுலின் உங்களோட சுகரை வந்து கீழே குறைக்கிறது. அப்போ என்ன பண்ணுதுன்னா அது வந்து இது பண்ணும். அப்போ வந்து இது என்னன்னா இந்த அமைலாய்டோ அந்த புரோட்டீனை உள்ளே போய் சொறிடும். அதனால அது ஃபோல்டிங் வந்து தப்பாக இருக்கு. ஸோ அதனால அந்த ஃபோல்டிங்கை வரது வந்து சரியாக ஃபோல்ட் ஆகாமல் அதனால வந்து அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் சொன்னாலே அந்த பிளாக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இன்சுலின் வந்து அந்த சுகர் ஸ்பைக்கு வந்து அமைலாய்டு அந்த பிளாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கு. அவர் என்னெல்லாம் டிமென்ஷியா வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்றது இப்போதைக்கு தெரியும். ஸோ அதனால இன்சுலின்ல வந்து அது மாதிரி ரொம்ப முதல்ல வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்சுலின் சரியா வராது. அடிக்கடி இந்த ஸ்பைக் வந்து அது வந்து அதுக்கு பேர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்சுலினுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து. ஸோ இது 2 வார்த்தையும் வந்து தே வில் ஆக்சுவலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால சில ஃபுட் எல்லாம் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, அல்ட்ரா லோ ப்ராசஸ் ஃபுட் அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்பைக் வந்து அதிகமாக இருக்குது. இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிது. இது வந்து அந்த சைக்கிளை வந்து இன்னும் கொஞ்சம் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அது மாதிரி இது டயபெட்டிக் பீப்புளுக்கும் டிமென்ஷியாவுக்கும் ரொம்ப நெருக்கமான இருக்கு. அது இந்த ஸ்லைட்ல என்னன்னா 2 பேருக்கும் உள்ள காமன் திங்ஸை வந்து இந்த ஸ்லைட் சொல்லுது. முக்கியமாக நமக்கு வந்து பிரெயினில் வந்து எபிலிட்டி வந்து கம்மியாகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஹை இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த டிக்ளைன் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு கம்மியாகுது. ஆனால் யாருக்கெல்லாம் வந்து லோ இன்சுலின் சென்சிட்டிவ் அவங்களுக்கு அந்த டிக்ளைன் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அவங்களோட மெமரி டிக்ளைன் வந்து அதிகமாக இருக்கு.
ஸோ இன்சுலின் வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ டயபெட்டிஸும் ஒழுங்கா பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு. நம்ம சாப்பாட்டு இதில் அதுவும் ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றது இல்லை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போ தெரியும். ஸோ ஆனால் சில பேர் வந்து இந்த சாப்பாட்டை நிறுத்தி பார்த்தாங்க. சாப்பாடு இல்லாமல் இந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் டைரெக்டாக உள்ள ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் நெகட்டிவ் பேர். ஸோ நான் அந்த தியரியெல்லாம் சொன்னால் கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது அனிமலுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த நீங்கள் சாப்பாட்டை குறைச்சிங்கன்னா இது. ஆனால் மனுஷங்களுக்கு உள்ள அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை ரொம்ப குறைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஸோ அதனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் அட்வைஸ் என்னன்னா எங்கள் ஊரில் சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க, ஆனால் மெயின்லி பிளான்ட்ஸை சாப்பிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டான அட்வைஸ். ஸோ அது வந்து இந்த இதில் தெரியும். இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க, அளவாக சாப்பிடுங்க, கரெக்டாக மீட்டு எக்கு இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகும். டெய்லி சிக்கன் சாப்பிட்றவங்கலாம் இருக்கும் இந்தியா. ஸோ அது மாதிரி இதை வித்த மாதிரி காய்கறி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்கன்றது தான் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு அட்வைஸ். எஸ்